ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன காமிக்க போகிறேன்னா, இன்னைக்கு முட்டை குழம்பு. ஓகே, எக் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படி ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக் கறி பண்ணுறதுக்கு மெயின் டிஷ் நம்மளுக்கு எக்கு. இப்போ நான் ஒரு 5 முட்டை வேக போட்டுட்டுருக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, சும்மா கொஞ்சோண்டு உடச்ச கடலை, 2 லவங்கம், அப்புறம் சின்ன துண்டு பட்டை. ஓகே, அப்புறம் கசகசா ஆல்ரெடி இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, கசகசா கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டொமேட்டோ. இது என்ன பண்ணோம், இதெல்லாம் இது செப்பரேட்டாக ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இது ஒரு செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸ்பைசஸ்ன்னு பார்த்தோன்னா 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எக் கறி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் கோடும்பெல்லாம் கூட்டிட்டு வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான் கார்னிஷ் மாதிரி பண்ணுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யணும்னா கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, டொமேட்டோ அரைச்சி வச்சுனாக்கா, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ப்ளஸ் ஆனியன் அது அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா இது கோகோனட்டு, கசகசா எல்லாம் போட்டு இது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது ஆல்மோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கு அப்புறம் ஆனியன் பேஸ்ட்டை போட்டு இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி இது கூட என்னன்னா, இந்த தேங்காய் மசாலையில் அந்த நான் ஸ்பைசஸ் சொன்னிருந்தேன் இல்லையா, மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, அதெல்லாம் இதுலேயே போட்டுட்டு, ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால ஜாரில் அரியில்லை, ஸோ அதனால இத்தையும் அதுலேயே போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் இது தேங்காய் மசாலாவை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டாயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு இருந்தோன்னா நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கின்னு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, இவ்வளோ உப்பு போடுறேன். அப்புறமா வேணா பார்த்து போட்டுக்கலாம், உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை டொமேட்டோ இது பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விட்டு நேரம், இல்லைன்னா அடி பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க, முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எல்லாத்து கூட சாப்பிடலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குழம்பு கொச்சி வந்துடுச்சு. ஓகே, கெட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம அது உடச்சக்கல்ல போட்டோம் இல்லையா, அதனால அது கொஞ்சம் கிரேவி, நல்லா திக்கு கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, அது உடச்சக்கல்ல அந்த கசகசா இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஸ். இப்போ என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி ஒரு முட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னா, முட்டை போடுறதுக்கு முன்னாடி அங்கங்கே இந்த மாதிரி தெரியுதுங்களா, எங்கெங்க ஒரு 4 இடத்துல 5 இடத்துல அந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு கத்தி வச்சுட்டு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மசாலா எல்லாம் இந்த முட்டைக்குள்ளே போயிட்டு நல்லா இன்னும் சாஃப்டாகவும் ப்ளஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டோன்னா என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி முட்டை அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி போடுறதுனால அதெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது முட்டை கூட
ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம் ஒரு 5 மினிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கோகனட் ரைஸ் வித் எக் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எங்கள் மம்மிக்கு ஊட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? மா வா ஃப்ரெண்ட்ஸ், மம்மி கூட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டுக்கலாம். ஓகே, நல்லா வந்துக்குதா? போய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.